வணக்கம், நான் தீபா ராஜேஷ். வெல்கம் டு டீக்கடாயன்னாச்சி. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட நம்ம பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன் காம்பினேஷன் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரா ரைஸ்க்கு நான் ஒரு கப் இன்னைக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். பச்சை பட்டாணியும் ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, நட்சத்திரம், பிரியாணி இலை, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதையெல்லாம் போட்டு நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு. அதில் இது கூட சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே புதினாவும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஊற வச்ச பச்சை பட்டாணி போட்டுக்குங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசி நான் 1 கப் போட்டதுனால இப்போ நான் 1.5 கப் தண்ணி ஊற்றி மிதமான சூட்டில் ஒரு விசில் விட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இவங்க பாருங்க, ரைஸ் நல்லா வெந்திருக்கு, தனித்தனியாக இருக்குது. இது கூட நெய்யில் முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடான ஜீரா ரைஸ் ரெடி. இது கூட சைடிஷ்காக நம்ம சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். சிக்கன் பீஸில் சில்லி சிக்கன் பவுடர் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. பாருங்கள், நல்லா சில்லி சிக்கன் பொடி வந்து நல்லா சிக்கனில் பிடிச்சிருக்கு. இப்போ இதை நான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றி சில்லி சிக்கன் தூக்கி உள்ள போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அவ்வளோதான், சில்லி சிக்கனும் ஈஸி தான். சிக்கனுக்கு இப்போ நம்ம சிக்கன் வந்து ஒரு 2 விசில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ மஞ்சத்தூள், சிக்கனில் ஆல்ரெடி நேச்சுரலாகவே வாட்டர் இருக்கும். ஸோ நம்ம லைட்டாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன டம்ளரில் லைட்டாக தான் ஊற்றுறேன், அவ்வளோதான். இப்போ இதை நான் வேக வைக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டு 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வேக வச்ச சிக்கன் எடுத்து உள்ளே போட போகிறேன். சிக்கனில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ நம்ம இதில் நான் தண்ணி ஆட் பண்ணல, அதோட வாட்டரே வந்து வந்துடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பெப்பர் சிக்கனுக்கு பெப்பர் ரொம்ப முக்கியம். நீங்கள் நேச்சுரலாகவே பெப்பர் மிக்சியில் அரைச்சி போட்டாலும் ஓகே, இல்லை பெப்பர் பொடி கடையில் விற்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே. பெப்பர் போட்டோன்னே அதோட கலரே வந்து பாருங்கள் நல்லா ஸ்பைஸியாக நமக்கு கிடச்சிரும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ரொம்ப கம்மியான ஹீட்டில் வந்து வேக வைங்க. இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
ஒரு எக் நான் வந்து இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஜீரா ரைஸ், பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன் அண்ட் எக் ரெடி ஆயிடுச்சு. டீக்கடை அண்ணாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்.